மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழைத்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அவர் பட்டணத்தையே சுட்டெரித்தான். அப்பொழுது வாசியுங்கள். அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். நல்ல கவனிக்கணும். அழைக்கப்பட்டவங்க அபாத்திரமா போயிட்டாங்க. 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். மற்றவர்கள் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட மிகுந்த பாரத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது எனக்காக பேசப்படுகிறது. எனக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். இங்கே பாருங்க, 8ஆம் வசனத்துக்கு வாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை நீங்க கவனிக்கணும். இன்னொரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமா போயிட்டாங்க. ஐயா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால், உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க அழைக்கப்பட்டவங்க. இந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமா போயிட்டாங்க. பாத்திரவான்களா இருந்தாங்க, இப்போ அபாத்திரமா போயிட்டாங்க. ஒரு காலத்துல பாத்திரவான்களா இருந்தாங்க. ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழ்ந்தேன். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஏதோ கடைமுறைக்கு அப்படி வந்துட்டு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அந்த ரியாலிட்டி இல்லை. சரியான ஆட்டிடியூட் எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கை இப்போ சரியாக இல்லாமல் போயிட்டு. அதுதான் அபாத்திரவான்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுவார். 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தி சாப்டர் 2 அதில் 20-21 வசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்வார், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு வாசியுங்கள் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு காலத்துல நீங்கள் அசுத்தமான வாழ்க்கை, தூரத்தில் வாழ்ந்தீர்கள், சிலுவைக்கு தூரத்தில், இரத்தத்துக்கு தூரத்தில் இருந்தீர்கள். ஆண்டவரோ நம்மை சமீபமாக்கினார், பாத்திரவான்களாய் மாற்றியிருக்கிறார். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ள பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், எந்த நற்கிரியை செய்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிற பாத்திரங்களாய் நம்ம இருக்கணும். ஐயா, இன்றைக்கு பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டாங்க உண்மைதான், ஆனா அதுக்கு அவங்க தகுதி இல்லாம போயிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கள்ளன், ஆண்டவராக இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டானே கள்ளன், அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவரே நான் ஆண்டவரை கூப்பிட்டான், இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கடைசி கட்டத்தில் அவனுக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ் அல்லது மன்னிப்பு கிடைத்தது என்று நிறைய பேர் பேசுவாங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்கிட்ட கேட்கும்போது சொல்றேன், நீ சிலுவையில் வானத்துக்கு பூமிக்கு நடுவிலையாப்பா தொங்கிக்கிட்டு கிடக்க? அடுத்தது நான் கேட்பேன், நீ ஒரு கள்ளனா அப்படின்னு கேட்பேன். அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம்மை திருப்திப்படுத்தக்கூடாது. கடைசி காலத்தில் வந்துட்டோம். மனம் திரும்பாத பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், அதாவது நாள் பார்க்கிற நேரம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் கட்டாய மனம் திரும்பணும். ஆமென். அப்போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்குமே தவிர, மற்றபடி நம்முடைய காரியங்களினால நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் காணிக்கை கொண்டு கொடுத்தாலும் உங்கள் நிமித்தம் அந்த கட்டடங்கள், ஆலயங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அதனுடைய பிரதிபலன் இந்த பூமியிலே செட்டில் பண்ணிடுவார். அங்க வரணும்னா அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு
அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று வேத வசனத்தின்படி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். ஆமென்.